இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. பாருங்க, நடந்ததை பார்த்த அந்த படபடப்பு இன்னும் அடங்கல. குழந்தைங்க, பாட்டி, அத்தை எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இது அத்தனைக்கும் காரணம் அந்த மித்ரா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க பாரதி, உங்க வாழ்க்கைக்காக நீங்க இறங்கி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. இப்ப பாதி வழியில நிக்கிறீங்க. நீங்க மறுபடியும் பின்னாடி திரும்பி போறதுக்கு பதிலா முன்னாடி முன்னேறி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். திரும்பி போகணும்னு யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். அத மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் பண்ணிடாதீங்க. அது யாருக்குமே நல்லதில்லை. எட்டி பிடிக்கிற தூரத்துல இருக்கிற வாழ்க்கைய யாரோ ஒருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க தனியா போயிடாதீங்க. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். என் வாழ்க்கைக்காக நான் கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சும் எதுக்காக உங்க உயிரை பணைய வச்சு எனக்கு உதவி பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி காலத்துக்கும் என்னை விட்டு போகாம என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? அப்ப நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் மட்டும் ஆசைப்படல பாரதி. நீங்க நினைச்சே பார்க்காத ஒருத்தரும் உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க குழந்தைங்களுக்காக ஆசைப்படுறாரு. எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இல்ல, புரியல. நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. புரியாது பாரதி. ஆனா அந்த ஒருத்தர் உங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அந்த துடிப்பு தான் உயிர் நாடியா இருந்து நினைவுகளை அழிச்சிட்டு போன ஆதிய மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அந்த ஜீவன் எப்பவும் உங்களையே சுத்தி வந்துட்டு இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ், எனக்கு தெரியல. நீங்க யார பத்தி பேசுறீங்க? வாசு. வாசுவா? ஆமா பாரதி. வாசுவேதான். உங்களை சுத்தி எப்போ பிரச்சனை நடந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். அந்த காரணம் அது வேற யாரும் இல்ல, வாசுதான்.